ஜெனிஃபர், என்ன விஷயம் ஜெனிஃபர்? அவசரமா பார்க்கணும், உடனே வாங்கன்னு கூப்பிட்டேன். என்னாச்சுமா? என்ன அது நாங்க புதுசா ஒரு கார் வாங்கலான்னு பாக்குறோம். இவரு வாடகைக்கு தானே கார் எடுத்து ஓட்டுறாரு. சொந்தமா நாங்க கார் வாங்கிட்டோம்னா வாடகை காசு மிச்சமாவும்ல, அந்த காசை இஎம்ஐ அந்த மாதிரி கட்டிக்கிடலான்னு பாக்கோம். சூப்பர் ஐடியாமா. அதான் நான் கார் கிடைக்குமா, மாசம் மாசம் இஎம்ஐல காசு கொடுக்கற மாதிரி கிடைக்குமா? நான் கூட அப்படிதானே கார் வாங்கணும். ஆனா ஃபர்ஸ்ட் கொடுக்கறதுக்கு அமௌண்ட் எதுவுமே இல்லைண்ணா. கையில வெறும் ஒரு 20,000 தான் இருக்கு. அதை கொடுத்தா கார் தந்துருவாங்களா? இல்லம்மா ஜெனிஃபர், அவ்வளவு கம்மி ரூபாய்க்குலாம் தர மாட்டாங்க. நீங்க ₹1 கொடுத்து தானே கார் வாங்கிட்டு வந்தீங்க. அதுக்கு எவ்வளவு ஃபார்மாலிட்டி இருந்தது தெரியுமா? சொந்த வீடா, வாடகை வீடா, அட்ரஸ் ப்ரூஃப், அது இதுன்னு ஏகப்பட்ட கேள்வி. நிறைய ஃபார்ம் ஃபில் பண்ணி எல்லாம் கொடுத்துட்டு தான் நான் காரே வாங்கிட்டு வந்தேன். விளம்பரம் மட்டும் ₹1 போட்டாங்க. அதுக்கெல்லாம் நிறைய ப்ராசஸ் இருக்குமா? ஏன்னா வாடகை வீட்ல இருந்தா தரமாட்டாங்களா? அது என்னன்னு தெரியலமா. ஆனா அந்த ஆஃபரே இப்ப இல்ல. அண்ணா இது ஆடி மாசம் தானே? ஆடி மாசம் தாமா. நான் கூட நடுவுல ஒரு தடவை என் ஃப்ரெண்டுக்காக போய் கேட்டேன். போன தடவை அந்த மாதிரி ஒரு ஆஃபர் போட்டு நிறைய லாஸ் ஆயிடுச்சு. இனி இந்த மாதிரிலாம் ஆஃபர்லாம் போட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்படியா? அப்ப எங்களுக்கு கார் கிடைக்காதா? சீச்சி, அப்படிலாம் இல்லம்மா. ஸ்டார்டிங் அமௌண்ட் 1 லட்சமா 2 லட்சமா கேட்ட சொல்லுவாங்க. அப்புறம் அட்ரஸ் ப்ரூஃப் தர சொல்லுவாங்க. பிறகு யாரையா ஷூரிட்டி கொடுக்க சொல்லுவாங்க. அவ்வளவுதான். நான் கூட ஷூரிட்டி கொடுத்துருவேன். ஆனா அட்ரஸ் ப்ரூஃப் இருக்கா? அது இல்லையே. சரிம்மா, பரவாயில்ல. என்னோட ப்ரூஃப்ல உனக்கு வாங்கி தரேன். ஆனா 1 லட்சம் அமௌண்ட் மட்டும் தேவைப்படும். அது மட்டும் எப்படியாவது கட்ட முடியுமான்னு பாரு. மத்த எல்லா ப்ராசஸும் அண்ணன் பாத்துக்கிடி. அண்ணா கையில வெறும் 20,000 தான் இருக்கு. வேற காசு இல்லையே. 80,000 கடன் எங்கேயாவது கிடைக்குமா? ஜெனி, எதுக்கு நம்ம இவ்வளோ கடன் வாங்கணும்? என்ன ஒரு 6 மாசம் போகட்டும், கார் மெதுவா வாங்கிக்கலாம். இந்த 80,000 ரூபாய்க்கு ஒரு கடன், அப்புறம் காருக்கு ஒரு கடன், இத்தனை கடன் வாங்க வேண்டாம். இல்லைங்க, நீங்க வாடகை கார் ஓட்டினா உங்களுக்கு கொஞ்சம் காசு கொடுப்பீங்கல்ல, அந்த காசு சேர்த்து வச்சு நம்ம இஎம்ஐ கட்டிடுவோம். அதே மாதிரி இந்த 80,000 பணத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வச்சு கட்டிடலாம். இல்ல ஜெனி, எனக்கு ஏதோ ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. இந்த ஒரு மாசம் நம்மளுக்கு 20,000 மிச்சம் வந்துட்டு எல்லா மாசமும் அப்படி வரணும்ல. வரோங்க, சொந்த கார் வாங்கிட்டா கண்டிப்பா வரும். இல்ல ஜெனி, இஎம்ஐ வேற எவ்வளவு கட்டணுமோ தெரியல. மாப்ள, அது ஒரு 10-15,000 வரும். பாத்தியா, அதுவே 10-15,000 வருமா? இதுல இந்த கடனை வேற வாங்கி வச்சா கட்டுறது ரொம்ப கஷ்டம் ஜெனி. ஒரு 6 மாசம் கழிச்சு வாங்கிக்கலாம். எனக்கு இப்பயே கார் வாங்கணும்னு தோணுது. புரிஞ்சுக்க ஜெனி, 6 மந்த்ஸ் கழிச்சு கண்டிப்பா கார் வாங்கலாம். ஐயா பேராண்டி, என் பேட்டி ரொம்ப ஆசைப்படியாப்பா. எப்படியாவது காரை வாங்கிடுவோம். பாட்டி, 80,000 இல்லையே. அதான் பாட்டி நான் இருக்கேன்ல, நான் ரூபாயை ரெடி பண்ணி தாரேன். பாட்டி நீங்களா? அம்மா கிட்ட கேட்டா கண்டிப்பா கோவப்படுவாங்க பாட்டி, வேண்டாம். இவரு சொன்ன மாதிரி காரை கொஞ்ச நாள் கழிச்சே வாங்கிக்கிடியும். ஏ புழுக்க, ஊடெல்லாம் போய் கடன் வாங்குவா, உன் பாட்டி தந்தா வாங்கிக்கிட மாட்டியோ? அது இல்ல பாட்டி, அம்மா திட்டுவாங்கல்ல, உங்களை தான் ரொம்ப ஏசுவாங்க. ஏற்கனவே என் கூட பேசுறதுக்கே தினமும் திட்டிட்டு இருக்காங்கன்னு சொன்னீங்க. காசு வேற கொடுக்கறது தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட எப்படி அவ்வளோ காசு? என்கிட்ட இல்ல, ஆனா என்கிட்ட தான் ஒரு மோதிரம் இருக்குல்ல, அதை கொண்டு போய் அடகு வச்சா கண்டிப்பா 80,000 தருவான். அதை நான் உனக்கு தரேம்மா. 1 வருஷம் கழிச்சு திருப்பி தந்தா போதும். திருப்பி தரலனாலும் பரவாயில்ல, அந்த ஆளு போயிட்டு போட்டு விடுங்க. பாட்டி ஏன் அப்படி சொல்றீங்க? ஆமா, இந்த வயசான காலத்துல எனக்கு எதுக்கு அந்த மோதிரம்? உங்களுக்கு அது ஒரு உபயோகமா இருந்துட்டு போட்டுமேம்மா. நான் அதை அடகு வச்சு ரூபாய் எடுத்துட்டு வந்து தாரேன். நீங்க பொறுமையா முடிஞ்சா தாங்க, இல்லைன்னா விடுங்க, சரியாம்மா? ஐயா பேராண்டி, ஒன்னும் அவசரம் கிடையாது. உன்னால முடிஞ்சா தா, இல்லைன்னா விடு. இல்ல பாட்டி, எப்படி தராம இருக்க முடியும்? நான் எப்படியாவது முயற்சி பண்ணி தந்துடுறேன். சரிப்பா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பாட்டி, அம்மாக்கு தெரியும் நீங்க மோதிரம் வச்சிருக்கிறது, செயின் வச்சிருக்கிறது எல்லாம். இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். உங்களையும் திட்டுவாங்க, என்னையும் திட்டுவாங்க. அவளுக்கு தெரிஞ்சாதானே, நான் பாத்துக்கிறேன். நீ எதை நினைச்சு கவலைப்படாத புழுக்க. நீ கஷ்டப்பட்டுட்டு கிடக்குறீன்னா எனக்கு ஒரே கவலையும் கஷ்டமும். காடு வாங்கி 2 பேரும் நல்லா இருந்தா அதை விட வேற சந்தோஷம் எனக்கு என்ன இருக்கு சொல்லு. தம்பி சேகது, சொல்லுங்க பாட்டி. என்னைய கொஞ்சம் அடகு கடை வரைக்கும் கூட்டிட்டு போப்பா. பாட்டி, என்கிட்ட இருந்தா கூட நான் தந்திருப்பேன். ஆனா அக்கவுண்ட்ல இருந்த காசை இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிசாண்டி கொடுத்தேன். அக்காட்ட போய் கேட்டா திட்டுவா. அதனால தான் பாட்டி என்னால தர முடியல. பரவாயில்லப்பா, இருக்கட்டும். யாராவது ஒருத்தர் உதவி செய்வோம். என்னால முடிஞ்ச உதவியை நான் செய்றேன், உன்னால முடிஞ்ச உதவியை நீ செய்ப்பா. சரி பாட்டி. வாப்பா, அடகு கடை வரைக்கும் போயிட்டு மோதிரத்தை அடகு வச்சுட்டு வந்துடலாம். நான் போய் வீட்டில் மோதிரத்தை எடுத்துட்டு வாரேன்.
2 பேரும் அடக்கு கடைக்கு போயிட்டு வந்துருவோம்ப்பா. அதுக்கு பிறகு வியலை கூட்டிட்டு காடு வாங்க போ. சரி பாட்டி. பாட்டி எங்க கூட நீங்களும் வாங்க. நம்ம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து போய் கார் வாங்கிட்டு வரலாம். சரிம்மா பேத்தி. என்ன எல்லாரும் கும்பல சேர்ந்து என்ன திட்டம் போட்டுட்டு இருக்கிய? எல்லாம் தம்பி சேகரு, இந்த கூட்டத்துல நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஏக்கா கார் வாங்க போறோம். என்னது கார் வாங்க போறியா? கார் வாங்க போறது என்னமோ கடலை மிட்டாய் வாங்க போற மாதிரி சொல்லிட்டு இருக்க. கார் தான் ஏற்கனவே இருக்கல, அது பழசாயிட்டோ காயலங்கடையில போட்டுலான்னு பாக்குறியோ? ஏக்கா கார் எனக்கு இல்ல. வேற யாருக்குல? பாட்டி கேட்காவளோ? பாட்டி கார் விலை என்னன்னு தெரியுமா? அது என்ன பொம்மை கார 10 ரூபா கொடுத்தவனி கிடைக்கும் உங்களுக்கு? பொம்மை காரே இப்பெல்லாம் 100 ரூபா 300 ரூபா 1000 ரூபான்னு கொடுக்க வேண்டியிருக்கு. என்ன பாட்டி பிரச்சனை உங்களுக்கு? சரோஜா கார் எனக்கு இல்லம்மா, என் பேத்திக்கும் பேரனுக்கும். என்னது பேத்திக்கும் பேரனுக்குமா? ஆமாக்கா, இவர் வாடகை கார் தானே ஓட்டிட்டு இருக்காரு. அதான் சொந்தமா ஒரு கார் வாங்கலான்னு பாக்கும். சொந்தமா கார் வாங்குற அளவுக்கு பெரிய வசதியா இருக்கியோ? இல்லக்கா, இஎம்ஐல தான் வாங்க போறோம். ஏக்கா நம்ம வாங்கலாம் அந்த மாதிரி. நம்மளுக்கு 10 வீடு இருக்கு, நம்மளே இஎம்ஐல தான் வாங்கியிருக்கோம். அவன் நம்ம வீட்ல வாடகைக்கு இருக்கா, அவளே இஎம்ஐல கார் வாங்க போறா. இதுல எனக்கு தப்பு இருக்கு? நான் ஒண்ணு தப்புன்னு சொல்லல தம்பி சேகரு. பாட்டி எப்ப பார்த்தாலும் புழுக்க கஷ்டப்பட்டுட்டு கிடக்காம பாவே. அதான் கேக்கி கார் வாங்குற அளவுக்கு எங்க இருந்து வசதி வந்துச்சு நீ? சித்தப்பா குடுக்கிட்டு இருக்காவளோ? என் மகன் ஆசீர்வாதம் கொடுக்கறேன்னு சொன்னாலும் என் மருமக அமுதா விட மாட்டா. உன் சித்திகாரிய நீ ரொம்ப லேஷ்பட்டவளான்னு நினைச்சுக்கிட்டாரு. உன் அம்மைக்கு அது கொஞ்சம் இலகன மனசு இருக்கு, ஆனா அமுதா இருக்கா பாரு. போதும் பாட்டி போதும். அவன உடனே சித்திய குறை சொல்லிருவிய. இவ 2 பேர் பண்ண மாட்டா நியாயமாக இவளுக்கு வக்காலத்து வாங்கிட்டு வாங்க. சித்தி என்ன இவள நான் அந்த வீட்ல வாடகைக்கு வச்சிருக்கே கோவப்பட்டு இருக்காவ. கொஞ்சம் சமாதானமானவ மாசமா இருக்கேன்னு சொல்லி ஏமாத்திட்டா. அவிலே அந்த வருத்தத்துல இருக்காவ மூஞ்சி அடி பாக்கூடா நீ. நீங்க அவிலே குறை சொல்லுங்க பாட்டி, இவ மட்டும் நல்லவன்னு நினைச்சுக்கிடுங்க. நான் புழுக்க செஞ்சது நியாயம்னு சொல்லவே இல்லம்மா, இவ செஞ்சதும் தப்புதான். புழுக்க மாசமா இருக்கான்னு பொய் சொல்ல சொன்னதே நான் தாம்மா. அப்பதான் உன் சித்திகாரி ஏத்துக்கிடுவான்னு அப்படி சொன்னேன். அது இவ்வளோ பெரிய பிரச்சனையாகும்னு நினைச்சு கூட பார்க்கல. சரிம்மா, போன கதையெல்லாம் விடு, இப்போ ஆக வேண்டிய கதையை மட்டும் பார்ப்போம். நாங்க எல்லாரும் போய் கார் வாங்க போறோம். நீ எங்க கூட வாரியா? ஆமா, நான் உங்க கூட சேரின்னு தெரிஞ்சாலே சித்திக்கு போதும். அதுக்கும் என்னையதான் பிடிச்சி ஆசுவாவே. நான் எங்கேயும் வரல. அவளுக்கு தெரியாதுமா, அவ வீட்டுக்குள்ள கிடக்கா. நம்ம போயிட்டு வந்துருவோம். நான் வரல பாட்டி, நீங்களே போய் சித்திட்ட சொல்லுவிய. சரோஜா தான் கார் வாங்கக்கு வந்தா நீ. பிறகு சித்தி ஏன்ட்டையும் கோவப்பட்டுட்டு இருப்பாவே. இதெல்லாம் தேவையானக்கு நீங்களே போயிட்டு வாங்க. சரிம்மா. எப்போ தம்பி சேகரு கார் வாங்க போலாமையா? பாட்டி மேல அடை கடைக்கு போணுமா இல்லனா கார் கடைக்கு போணுமா? என்னல சொல்லியா? அடை கடையா? ஆமாக்கா, பாட்டியோட மோதிரத்தை அடகு வைக்கணும்ல, அத வச்சு தான கார் வாங்க முடியும். 20,000 தான் இருக்குதா, 80,000 குறையுதா. அதான் பாட்டியோட மோதிரத்தை அடகு வைக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஓஹோ, இப்படி வேற போகுது கதை. சரோஜா, இதை மட்டும் உன் சித்திகாரிக்கிட்ட சொல்லிடாதம்மா. அவளுக்கு மட்டும் தெரிஞ்சுன்னு வச்சுக்கியா, பேயாட்டம் பிசாசாட்டம் ஆடுவா. மனுஷன் மூஞ்சில முழிக்க முடியாது. ஏசின்னு ஏசிட்டு கிடப்பாமா. அதனால இந்த விஷயத்த அவகிட்ட சொல்லிடாதம்மா. நல்லா இருக்கு பாட்டி, நல்லா இருக்கு. ஒண்ணு நீங்களே செய்யுங்க, அதையும் ஏன்ட்ட வந்து சொல்லிருங்க. பிறகு சித்தி உனக்கு எல்லாம் தெரிஞ்சுதான் நடந்திருக்குன்னு இனி வந்து ஆசைக்கு. சரிம்மா, நான் உன்னைய பார்க்கவும் இல்லை, உன்கிட்ட இதை பத்தி பேசவும் இல்லை. நீ எல்லாத்தையும் மறந்துடு, நாங்களும் எல்லாத்தையும் மறந்துடியும். அப்போ இவனையும் நான் மறந்துடணுமா? இல்லம்மா, இவன் உன் தம்பி தங்க கம்பி. சொத்த நேரத்துல வீட்டுக்கு வந்துடுவோம்மா. இப்ப இதுல நடந்த விஷயத்த மட்டும் மறந்துடுன்னு சொன்னேன். பாட்டி இவனுக்கு இதுல சம்மந்தம் இருக்குன்னு தெரிஞ்சா ஏசமாட்டாவளா? அதெல்லாம் உன் சித்திகாரிக்கு தெரியாம நாங்க பாத்துக்கிறியோன்னு சொல்லியோம்ல. நீ மட்டும் நாங்க பேசினது சொன்னது எல்லாத்தையும் மறந்துடு. எங்களை பார்த்தேன்னு யாருக்கிட்டயும் சொல்லிடாத. குறிப்பா இந்த மோதிரத்தை பத்தி எதுவும் சொல்லிடாத, அதை பத்தி மறந்துடு. தம்பி சேகரு, வாப்பா போவோம். சரி பாட்டி. பிள்ளைகளா வாங்கம்மா. பாட்டி நீங்க அடகு கடைக்கு போங்க, நான் வீட்டுல போய் பணத்தை எடுத்துட்டு வரேன். சரிம்மா. பாட்டி நான் போய் பைக் எடுத்துட்டு வரேன். சரிப்பா. சரோஜா, அடிச்சு கூட கேப்பாவ, யார்கிட்டயும் எதுவும் சொல்லிடாதம்மா. என்னது அடிச்சா? யாரு? உள்ள வாங்க. ரூபி அம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். ஆமா, உங்க மாப்பிளைக்கு அடிபட்டிருக்கே, உங்களுக்கு தெரியுமா? தெரியும். நேத்து தான் அவியல நானும் போய் பார்த்துட்டு வந்தோம். இப்போ எப்படி இருக்காவ? அப்படியே தான் இருக்காரு. டாக்டர் 3 மாசம் பெட்டிலே படுத்து கிடக்கணும்னு சொல்லிருக்காவலாம். ரெஸ்ட் எடுத்துட்டு
நிச்சயத்துல பார்த்தா எனக்கு தெரியும். நிச்சயம் நடந்த பிறகு விசாரிச்சா என்ன, விசாரிக்கலனா என்ன? அதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கிடலாமேன்னு பார்த்தேன். நீங்க அன்னைக்கு அவிய பேர் கூட சரியா சொல்லலையே. அன்னைக்கு சொன்னேனேம்மா, ஸ்ரீலட்சுமி. அந்த பையன் பேரு அஜித் குமார். பாக்கிட்ட இருந்து சொன்னாவே. பெரிய வீடு வேற இருக்கு. அப்படியாக்கா, இந்த ஊருக்குள்ளயா? ஆமாம்மா. ஊருக்குள்ள வரதுக்கு முன்னாடி மெயின் ரோடு வருதுல்ல? அதாம்மா, எங்க ஊருக்கு உங்க ஊருக்கு வர மெயின் ரோடு. ஆமா. அந்த மெயின் ரோட்லயே பெரிய வீடு அவிய வீடு தான். வெள்ளை கலர் பெயிண்ட். 2 மாடி வீடு. நல்ல பங்களா வீடு மாதிரி பெரிய வீடு. ஏகப்பட்ட ரூம் இருக்குன்னு நினைக்கிறேன். காலே பெரிய காலு. அப்படியா? அவ்வளவு பெரிய வீடு அந்த இடத்துல இருக்குமா? நீ பார்த்தது இல்லையோ? பார்த்திருக்கேன். ஆனா வீட்டுக்கு சொந்தக்காரவி எங்க கிடையாது அப்படின்னு கேள்விப்பட்டேன். நீங்க எந்த வீட்டை சொல்றீங்கன்னு தெரியலையே. புதுசா இப்ப ஏதோ வீடு கட்டியிருக்காவளோ? புது வீடு மாதிரி தெரியல. கொஞ்சம் முன்னாலே கட்டின வீடு மாதிரி தான் இருக்கு. ஆனா உள்ள இருக்க எல்லாமே புதுசு மாதிரி தான் இருக்கு. அப்படியாக்கா? சரியா தெரியல. மெயின் ரோட்ல ஒரு பெரிய வீடு இருக்கு. ஆனா அந்த வீட்டோட ஓனர் இங்க இல்ல, வெளியூர்ல இருக்காவன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நீங்க எந்த வீட்டை சொல்றீங்கன்னு தெரியலையே. சரிக்கா, நான் விசாரிச்சு பாக்கேன். என்ன பேர் சொன்னீங்க? ஜெயலட்சுமி அஜித் குமாரா? ஆமாம்மா, அந்த அம்மா பேரு ஜெயலட்சுமி. அந்த பையன் டாக்டர். அப்படியா? ஒருவேளை அபியலே கூட வெளிநாட்டுல இருந்து வந்திருப்பாவளா இருக்கும். இருக்க அத பத்தி என்ன விவரம்னு எனக்கு தெரியல. அக்கா தான் பெரிய பணக்காரவியன்னு சொன்னாவே. அவிய சொன்னா கரெக்டா தான் இருக்கும். நாங்களும் நல்ல வசதி தான். நாங்களும் அவியல தானே மாப்பிள்ளை பார்க்க சொல்லியிருந்தோம். அந்த மாதிரி நல்ல வசதியான ஆட்கள்லாம் அந்த அக்காக்கு தெரியும். அவியகிட்டே யாராவது பொண்ணு பார்க்க சொல்லியிருப்பாவளா இருக்கும். அதான் உங்ககிட்ட சொல்லியிருப்பாவன்னு நினைக்கேன். ஆமாம்மா, நல்ல வசதியா. இந்த ஐடி ரைடெல்லாம் இருக்குல்ல, அது கூட நடக்குமா அவிய வீட்ல? ஓ, அப்படியா? ஆமாம்மா, பெரிய இடம். ஆமாக்கா, வெளிநாட்டுல இருந்த குடும்பம்ல, நல்ல வசதியா தான் இருப்பாவ. நான் யாருக்கா தெரியுதான்னு விசாரிச்சு பாக்குறேன்க்கா. சரிம்மா. ஊருக்குள்ள தெரிஞ்ச ஆள்கிட்ட கேட்டு பாரு. என்ன சொல்லி அவன் கேட்டுட்டு என்கிட்ட சொல்லு என்னம்மா. சரிங்கக்கா. இந்த விஷயத்தை பத்தி கேட்க தான் நேர்ல வந்தேன். சரி, நீ அப்படியே நிச்சயத்துக்குள்ள விசாரிச்சுட்டு என்கிட்ட சொல்லிடு. இல்லையா நிச்சயத்தை அன்னைக்கு வீட்டுக்கு வருவாளா, அப்பயாவது சொல்லிருமா. சரிக்கா, விசாரிச்சு சொல்லி. சரிம்மா, அப்ப நான் போயிட்டு வரேன். நீயும் புருஷனா வெள்ளிக்கிழமை நிச்சயத்துக்கு வந்துருங்க. என் வீட்டுல வச்சுதான் நிச்சயம். ரூபிக்கு என் வீடு எங்க இருக்குன்னு தெரியும். அப்படியே பிள்ளை வீட்டுக்கு வந்துட்டு அவளை கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துருமா. சரிங்கக்கா. உட்காருங்க, காபி குடிச்சிட்டு போலாம். இருக்கட்டும்மா, இருக்கட்டும். காபி தானே இன்னொரு நாள் குடிச்சிக்கிடி. போயிட்டு வரேம்மா தங்கச்சி. சரிக்கா, போயிட்டு வாங்க. ஜெயலட்சுமி அஜித் குமாரா? இந்த மாதிரி பேரெல்லாம் நான் கேள்விப்பட்டதே இல்லையே. நிஜமாலே இந்த ஊர்காரவிய தானா? ஒருவேளை ரொம்ப வருஷமா வெளிநாட்டிலே இருந்திருப்பாவளோ? அதான் நம்மளுக்கு யாரு என்ன ஏதுன்னு தெரியலன்னு நினைக்கேன். ரூபியோட ஃப்ரெண்டோட அம்மாவுக்கு இந்த ஊர்காரவியலை பத்தி நல்லா தெரியும். பேசாம அபியிட்டே விசாரிப்போம். அபியதான் கரெக்டா சொல்லுவாவ. இரவுக்கு தெரியாத பகலுக்கு புரியாத பொழுதொன்று நீ காட்டினாய். இதயத்தில் நீ இருப்பதனால் நான் தூங்கும் நேரத்தில் என் உள்ளே தூங்காமல் நெஞ்சுக்குள் வாயாடினாய். கண்ணாடி நீ, கடிகாரம் நான், உன் உள்ளே ஓட்டோடி வாழ்வேன். காதல் என்னும் கடுதாசி நீ, என்றே
இந்த வழக்கத்து ரொம்ப அவசியம். போம்மா, போய் ஏதாவது ஒண்ணு செய். சரிம்மா, நேத்து வாங்கின ஊறுகாய் இருக்கு, அதை வச்சு கஞ்சி குடிச்சிருவோம்.